வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனல் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் ஆக்சிடெண்ட். இது 2009 வெளிவந்த ஒரு சைனீஸ் மூவி அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சாய் சியாங். அண்ட் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கோட ஒரு கேங் லீடர் அவர் வந்து இறந்து போகிறாங்க. அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் தான். அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டே கிடையாது. இதை வந்து ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ண ஒரு மர்டராக இருக்கும். இந்த மர்டரை வந்து பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மர்டரும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி பிளான் பண்ணி பண்ணுற ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்க ஒரு கில்லர் குரூப்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து இந்த குரூப்போட தலைவர் வந்து பிரெயின்னு கூப்பிடுறாங்க அவரை. இவர் கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அவரோட அங்கிள் அண்ட் இன்னொருத்தர் வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபேட்டி. இவங்கெல்லாம் வந்து இவங்களோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தரை கொலை பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவங்களோட பிளான். ஸோ தட் போலீஸ் வந்து அது வந்து எப்போவுமே அது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை பின்னாடி ட்ரேஸ் பண்ணி போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கொலை பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி பல ஆப்ரேஷன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அதை முடித்து கிளம்பும்போது பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அங்கிள் வந்து ஒரு இடத்துல சிகரெட் பிடிச்சிட்டு அந்த சிகரெட் தொண்டு அங்கேயே போட்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் அதை பார்த்த இவர் பிரெயின் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம மாட்டிப்போம். ஸோ எந்த ஒரு தடயமும் இல்லாமல் வரதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். எப்படி பண்ணிங்கன்னா மாட்டிப்போன்னு ரொம்ப சண்டை ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் போகுது. அதுக்கப்புறமா அவரோட அங்கிள் சொல்கிறாரு, சரி இதுக்கு மேலே நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரர் அவரோட அப்பா, அவர் வந்து ஒரு வீல் சேரில் இருக்க அவரோட அப்பா, அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. அந்த அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே பண்ணி ஆகணும். பிகாஸ் அதுக்கு பின்னாடி நிறையா ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இன்சூரன்ஸ் பணம் வர்றதா இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லை, அவரோட அந்த எல்லாத்தையும் அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவருக்கு வரணும்னா எந்த ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது. அவர் பையன்தான் இது பண்ணார் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக கிளியராக பண்ணணும்னு சொல்லி பிரெயின் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி பிரெயின் எடுத்துக்கிட்ட அந்த அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளான் தான் போடுவாங்க. என்னென்னா, இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற இந்த பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வரும்போது தான் அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் அது ஒரு ஆக்சிடென்டல் எலக்ட்ரிக்யூஷன் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த டைமில் மழை வரணும். மழை வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்காக பல தடவை அட்டெம்ப்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு தடவை அவங்க பண்ணும்போதும் டைமிங் மிஸ் ஆகும், மழை வராது, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு டைம் வந்து கரெக்டாக மழை வர டைமில் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவரோட அங்கிள் என்னென்னா சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சொன்னவர் சிகரெட் பிடிச்சிட்ருப்பாரு. ஸோ அப்போ ஒரு விஷயம் வந்து பிரெயின் தெரிஞ்சுப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அங்கிளுக்கு வந்து அல்ஷிமஸ் இருக்குது அப்படிங்கிறத. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறங்கிறத மறந்து பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் அப்சர்வ் பண்ணுவார். பட் இருந்தாலும் அவர் அங்கிளை வச்சுக்கிட்டு எப்படியோ வந்து அந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த மர்டரை வந்து முடிச்சிடுறாங்க. அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்து எல்லாரும் வந்து அதை நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஃபேட்டி வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரெயினுக்கு ஒரு டவுட் வருது. என்னென்னா, ஒரு வேளை நம்ம கேங்கை வந்து யாரோ குறி வச்சு தாக்குறாங்களோ, ஸோ அதில் நம்மளை மாதிரி யாரோ ஒரு டீம் ஒர்க் பண்ணுதோ என்னவோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அதுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் படம் இப்படி கொண்டு போகிறாங்க. அப்புறம் இது உண்மையாகவே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன வந்து உண்மை இது பின்னாடி அப்படிங்கிறதா இந்த படத்தோட பாக்கி இருக்க திரைக்கதை. இந்த படம் ரொம்பவே என்கேஜாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொண்டு போகும். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா, எல்லா படத்துலையும் இருக்க போல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு யூஷுவல் கிளைமேக்ஸ் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ராஜடியான கிளைமேக்ஸ் தான். பட் அதுவும் கன்வின்சிங்காக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் மூவி. த்ரில்லர் படம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.